சவுக்கு சங்கரை ஒடுக்குகிற முயற்சியில் தொடர்ந்து ஒரு ஆர்வம் காட்டப்படுகிறதோ என்ற எண்ணத்தை தான் இந்த சம்பவம் ஏற்படுத்துகிறது. யாருடைய குரல் வழியும் அப்படி நெறித்து விட முடியாது. யார் யாரெல்லாம் இந்த அரசுக்கு எதிராக சமூக வலைத்தளங்களில் தீவிரமாக இயங்குகிறார்களோ அவர்களையெல்லாம் அடுத்தடுத்து அவர்களுக்கு எதிராக அரசாங்கம் சட்டத்தை நீட்டுகிறது. ஆளுங்கட்சி தங்கள் மீது நடவடிக்கை எடுக்காது என்ற தைரியத்தோடு தரமற்ற இந்த அநாகரிக சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த குற்றவாளிகள் அவர்களெல்லாம் இஸ்திரி சீட்டர்களாக இருக்க வேண்டிய குற்றவாளிகள் காவல்துறை ஏவல் துறையாக மாறிக்கொண்டிருக்கிறதோ என்று கருத வேண்டிய நிலை ஏற்படும். அதிமுக இன்றைக்கு இருக்கக்கூடிய பலவீனமான நிலையில் பாரதிய ஜனதாவுக்கு எந்த டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் போடக்கூடிய வலிமையோடு அதிமுக இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குத்தான் 2026 சட்டசபை தேர்தல் முக்கியம். நடிகர் விஜய் கட்சியான தமிழக வெற்றி கழகம் தன் பக்கம் பார்வையை திருப்புமா என்று பல நாட்கள் காத்து கொண்டிருந்தது என்பது பலருக்கும் தெரிந்த ரகசியம். என்னை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்தினுடைய சில நிர்வாகிகளோடு நான் தனிப்பட்ட முறையில் நான் தொடர்பு கொண்டு பேசிய போது அதிமுக தரப்பிலிருந்து சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று திரும்பி வந்த நரியை போல விஜய்க்காக காத்திருப்பதில் பலனில்லை என்ற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி இப்போது வந்திருக்க கூடும். விஜய் 90-100 இடங்களை எதிர்பார்க்கிறார் அதிமுகவிடம் என்று எனக்கு தகவல். ஆகவே அதெல்லாம் கூட்டணி என்று வருவதாக இருந்தால் அவர் அதை இப்போது சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். தொகுதி மறுசீரமைப்பு என்பது இன்னும் ஆரம்ப நிலையிலேயே இல்லை. எந்த அடிப்படையில் அமையப் போகிறது என்பதை இன்னும் முடிவே செய்யவில்லை. அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, முக்கியமான பிரச்சனைகளை திசை திருப்புகிற முயற்சி. இங்கே என்னென்ன டிஃபன் ஐட்டம் ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்ல ஐட்டமோ அது சாப்பிட்டாங்க. இப்போ இனிமேல் பெங்களூரில் என்ன நல்ல ஸ்நாக்ஸு, ஹைதராபாத்தில் என்ன நல்ல ஸ்நாக்ஸு, பீகாரில் என்ன ஹிந்தி அந்த மாநிலத்தில் என்ன நல்ல ஐட்டம்லாம் போடுவாங்க. சார் ஒரு திட்டத்துக்கு நிதி ஒதுக்குறோம், திமுக இருங்க, ஒரு திட்டத்துக்கு நிதி ஒதுக்குறோம். அந்த திட்டத்தை ஏற்றுக்கிட்டா தானே நிதி கொடுப்பாங்க. ஏற்றுக்கல எனக்கு நிதி மட்டும் கொடுக்கணும், எதுக்கு கமிஷன் அடிக்கவா? நீங்கள் கல்லா கட்டணும்னா ஹிந்தி வேணும், பிரெஞ்சு வேணும், ஜெர்மன் வேணும். ஏன்னா அப்போ தான் உங்கள் குடும்பத்துக்கு பணம் குவியும். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சவுக்கு சங்கர் வீடு சூறையாடல் பண்ணியிருக்காங்க, பல தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? யூடியூபர் அரசியல் விமர்சகர் திரு சவுக்கு சங்கர் அவர்களுடைய இல்லத்திற்கு போய் மலக்கழிவுகளை கொட்டி அதே போல் அவருடைய தயார் இருந்திருக்கிறார். தாக்குதல் முயற்சி நடைபெற்றதாக கூறப்படுகிறது. சிசிடிவி காட்சிகள் அந்த சுத்திகரிப்பு தொழிலாளர்களைப் போல உடை அணிந்தவர்கள், அவர்கள் சுத்திகரிப்பு தொழிலாளர்களா என்று தெரியவில்லை, உடை அணிந்தவர்கள் கழிவுகளை கொட்டுகிறார்கள். இது திரு சவுக்கு சங்கர் அவர்கள் செல்வ பெருந்தகை அவர்களுடைய தூண்டுதலின் பெயரில் நடைபெற்றிருக்கக்கூடிய வன்முறை என்று கூறியிருக்கிறார். காவல்துறை இதை வழக்கு பதிவு செய்து சிபிசிஐடிக்கு மாற்றியிருக்கிறது. இந்த அராஜக செயலில் மனித நாகரிகத்தில் துளியும் தொடர்பற்ற ஒரு வன்முறை செயலில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மிக விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். திரு சவுக்கு சங்கர் திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு எதிராக, அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய சில அமைச்சர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை கூறியதன் காரணமாக அவர் மீது வழக்குகள் பாய்ச்சப்பட்டன. அந்த குற்றச்சாட்டுக்கள் அவதூறு என்றால் முறைப்படி நீதிமன்றத்தின் மூலம் அத்தகைய அவதூறுகளை சந்திக்க வேண்டும். அவர் சில அதிகாரிகளை பற்றி, காவல்துறையோ அல்லது வேறு துறையைச் சேர்ந்த அதிகாரிகளோ அவர்களை பற்றி வைக்கக்கூடிய தனிமனித ரீதியிலானவை என்று கருதப்படக்கூடிய சில விமர்சனங்களை நான் ஏற்கவில்லை. எல்லா கருத்துக்களையும் நான் ஏற்றுக்கொண்டவன் இல்லை. ஆனால் அவர் இந்த ஆட்சியை பற்றி எதிர்மறையான கருத்துக்களை நிறைய பேசுகிறார் என்பதற்காகவே அவர் மீது அடுத்தடுத்து வழக்குகள் தொடரப்பட்டன என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிற வகையில்தான் திராவிட முன்னேற்றக் கழக அரசின் நடவடிக்கை இருக்கிறது. அந்த எண்ணம் ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால், யார் யாரெல்லாம் இந்த அரசுக்கு எதிராக சமூக வலைத்தளங்களில் தீவிரமாக இயங்குகிறார்களோ அவர்களையெல்லாம் அடுத்தடுத்து அவர்களுக்கு எதிராக அரசாங்கம் சட்டத்தை நீட்டுகிறது, அடக்குமுறை நடவடிக்கைகளை ஏவி விடுகிறது,
நள்ளிரவிலே போய் கைது செய்கிறது, இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் வெவ்வேறு சமயங்களில் நாம் பார்த்தோம். அதனுடைய நீட்சிதான் சவுக்கு சங்கர் மீது ஏவப்பட்ட அடுத்தடுத்த வழக்குகள். என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை நீதிபதி இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசினுடைய போக்குக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஆக தமிழக அரசின் போக்கு எப்படி இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டு சில சமூக விரோதிகள் ஆளுங்கட்சி தங்கள் மீது நடவடிக்கை எடுக்காது என்ற தைரியத்தோடு தரமற்ற இந்த அநாகரிக சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த குற்றவாளிகள் அவர்களெல்லாம் இஸ்திரி சீட்டர்களாக இருக்க வேண்டிய குற்றவாளிகள். அவர்களை நான் ஏதோ நகர சுத்தி தொழிலாளர்கள் என்று நான் நினைக்கவில்லை. இவர்கள் வேறு யாராலோ ஏவி விடப்பட்டவர்கள். அந்த பேர் வழிகள் மிக விரைவாக கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இல்லாவிட்டால் காவல்துறை மீதான நம்பகத்தன்மை போய்விடும். காவல்துறை ஏவல் துறையாக மாறிக்கொண்டிருக்கிறதோ என்று கருத வேண்டிய நிலை ஏற்படும். ஆகவே சிபிசிஐடியிடம் இந்த வழக்கின் விசாரணையை ஒப்படைத்த டிஜிபியினுடைய செயலை நான் வரவேற்கிறேன். உண்மை குற்றவாளிகள் மிக விரைவாக கைது செய்யப்பட வேண்டும். அவர்கள் தப்பிவிடக்கூடாது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்டவர்கள் உண்மை குற்றவாளிகளா என்கிற சந்தேகத்தை அந்த கட்சியும் அவரது மனைவியுமே வெளிப்படுத்தியதை போல இதிலும் சந்தேகம் வரக்கூடாது. யாரையோ ஒரு 4 பேரை பிடித்து போலீஸ் வாக்குமூலம் வாங்கக்கூடாது. உண்மையானவர்கள் ஏவியவர்களும் தப்பக்கூடாது. இந்த குற்றவாளிகளை ஏவி விட்டவர்கள் அவர்கள் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் அவர்களும் நிறுத்தப்பட வேண்டும். ஆகவே சவுக்கு சங்கரை ஒடுக்குகிற முயற்சியில் தொடர்ந்து ஒரு ஆர்வம் காட்டப்படுகிறதோ என்ற எண்ணத்தை தான் இந்த சம்பவம் ஏற்படுத்துகிறது. யாருடைய குரல் வழியும் அப்படி நெறித்து விட முடியாது. ஒரு குரல் ஓய்ந்தால் இன்னொரு குரல் ஓங்கி ஒலிக்கும். இப்படி சமூகத்தில் எதிர்குரல்கள் ஒலித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். சகிப்புத்தன்மை தேவை. அந்த சகிப்புத்தன்மையை சில கட்சிகளும் சில தலைவர்களும் இழந்து வருகிறார்களோ என்று கருதக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. அதற்கு இந்த அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் முற்றுப்புள்ளி வைத்தால்தான் அவரது ஆட்சி நடுநிலையோடு செயல்படுகிறது என்ற நம்பகத்தன்மை உருவாகும். ஆகவே குற்றவாளிகள் மிக விரைவில் கைது செய்யப்பட வேண்டும் என்று மாநில அரசை, காவல்துறையை நான் கேட்டுக்கொள்கிறேன். சார், அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமி, கேபி முனுசாமி அவர்கள், அப்புறம் எஸ்பி வேலுமணி அவர்கள் எல்லாருமே டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காங்க. இது கூட்டணி தொடர்பான ஒரு பயணமாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி தான் வந்துட்டு இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சட்டமன்ற கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலையில் விமானம் மூலம் டெல்லி சென்றிருக்கிறார். தொடர்ந்து அவரை பின்தொடர்ந்து அடுத்த விமானத்தில் அந்த கட்சியினுடைய 2 முன்னணி தலைவர்கள் திரு எஸ்பி வேலுமணி, திரு கேபி முனுசாமி ஆகிய இருவரும் டெல்லி போயிருப்பது என்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக ஊடகவியலாளர்கள் வெவ்வேறு கருத்துக்களை, யூகங்களை பதிவிட்டு வருகிறார்கள். என்னை பொறுத்தவரை திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பயணத்தை முடித்து கொண்டு டெல்லியிலோ அல்லது சென்னையிலோ விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது அவர் தெரிவிக்கிற கருத்துக்களின் அடிப்படையில் தான் நிச்சயமாக அந்த யூகங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். தொகுதி மறுவரை சம்பந்தமாக அந்த எண்ணிக்கை, நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைந்துவிடக்கூடாது என்பதற்காக முதலமைச்சர் அகில இந்திய அளவில் கூட்டங்கள் நடத்தி அதில் சில தலைவர்களோடு டெல்லிக்கு போய் பிரதமரிடம் முறையிட இருப்பதாக தெரிவித்திருக்கிற சூழலில் அதை முந்திக் கொண்டு அதிமுக ஒரு மனுவை அளிப்பதற்கு இந்த பயணத்தை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தி கொள்ளக்கூடும் என்று ஒரு வதந்தி. இன்னொரு பக்கம் மத்திய உள்துறை அமைச்சரை அவர் சந்திப்பாரானால் நிச்சயமாக கூட்டணி தொடர்பாகவும் பாரதிய ஜனதா அவருடைய மனநிலையை அறியக்கூடும், அல்லது அந்த பேச்சும் அந்த பேச்சுவார்த்தையின் போது எழக்கூடும் என்று ஒரு வதந்தி இருக்கிறது. இவை எல்லாமே ஊர்ஜிதம் செய்யப்படாத தகவல்கள் தான். இன்னொன்று, இவராக இப்போது நேரம் கேட்டு போனாரா அல்லது அங்கிருந்து இவரை வர சொன்னார்களா என்கிற கேள்விக்கும் விடை தெரிய வேண்டும். எப்படி இருந்தாலும் தமிழக சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு முக்கியமான கூட்டத்தொடர். அந்த சமயத்தில், அதுவும் நேற்றைய தினம் ஒரே நாளில் 7 செயின் பறிப்பு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இதை பேரவையில் மிக முக்கியமான பிரச்சனையாக பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக எழுப்பியிருக்க வேண்டும். இந்த கூட்டத்தொடரில் சட்டம் ஒழுங்கு நிலைமையை பற்றி அதிமுக சரியாக காரசாரமாக விவாதித்தார்களா என்பது ஒரு பக்கம். இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நாள் பேசினார். மற்ற உறுப்பினர்களுடைய பேச்சுக்களை நான் பார்த்தேன். பெரிய அளவில் யாரும் பேசவில்லை. ஆகவே
இந்த சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் போயிருக்கிற காரணத்தால் வெறுமனே போய் ஓரிரு கோரிக்கைகளை சொல்லுவதற்காக அல்லது திமுகவை முந்திக் கொண்டு பெயர் எடுப்பதற்காக மட்டும் போயிருக்க வாய்ப்பில்லை. அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தைகள் நிச்சயமாக நடைபெறும். அது பற்றி திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லப் போகிறார் என்பதை பொறுத்துதான் பாரதிய ஜனதாவோடு உறவு இல்லை என்று அவர் முன்பு மேற்கொண்டிருந்த நிலையிலிருந்து இப்போது மாறி இருக்கிறாரா என்பது தெரிய வரும். சமீபத்திலே அவர் அளித்த ஒரு பேட்டியிலே திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் எங்களுக்கு எதிரி என்று சொன்னார். அதை வைத்துக்கொண்டு பிஜேபியோடு அவர் சேருவதற்கு ஒரு சமிக்ஞையாக அதை பார்க்கலாம் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். இருந்தாலும் என்னை பொறுத்தவரை திரு எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து பழைய கூட்டணியை கட்டமைப்பது தான் பாரதிய ஜனதா, பாமக, தேமுதிக, தமாக, புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள், அதே போல் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் அல்லது நீக்கப்பட்டவர்கள் இவர்களையும் இணைத்து கொண்டு ஒரு வலிமையான கூட்டணி அமைப்பது தான் அதிமுகவின் எதிர்காலத்துக்கு நல்லது. ஆனால் பாரதிய ஜனதாவுக்கு இவர் எந்த நிபந்தனைகளையும் விதிக்க முடியாது. சில பேர் இன்றைக்கு கூட டெல்லி பயணம் என்று சொன்னபோது 1-2 ஊடகவியலாளர்கள் அவர்களுடைய அபிப்பிராயமாக ஒரு கருத்தை வெளிப்படுத்தினார்கள். யூகமாக நாங்கள் கூட்டணிக்கு தயார், ஆனால் ஓபிஎஸ், டிடிவி இவர்களையெல்லாம் சேர்த்து கொள்வதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று அவர் இந்த பயணத்தின் போது சொல்லுவாரா, அதற்காக கூட இந்த பயணத்தை பயன்படுத்துவாரா என்று 1-2 ஊடகவியலாளர்கள் தங்களுடைய யூகத்தை வெளிப்படுத்தினார்கள். என்னை பொறுத்தவரை அவர் அதை சொல்லப் போகிறாரா இல்லையா என்பது தெரியாவிட்டாலும் ஒன்று மட்டும் சொல்ல முடியும், உறுதியாக சொல்ல முடியும். அதிமுக இன்றைக்கு இருக்கக்கூடிய பலவீனமான நிலையில் பாரதிய ஜனதாவுக்கு எந்த டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் போடக்கூடிய வலிமையோடு அதிமுக இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குத்தான் 2026 சட்டசபை தேர்தல் முக்கியம், மான பிரச்சனை, வாழ்வா சாவா என்கிற தேர்தல். பாரதிய ஜனதாவுக்கு அந்த நிலை இல்லை. பாரதிய ஜனதா பல மாநிலங்களில் ஆட்சி செய்கிறது, மத்தியிலும் ஆட்சி செய்கிறது, தமிழகத்தில் வளர்ந்து வருகிற ஒரு அரசியல் சக்தியாக இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை நடிகர் விஜய் கட்சியான தமிழக வெற்றி கழகம் தன் பக்கம் பார்வையை திருப்புமா, தன்னோடு கூட்டணி சேர்வதற்கு முன்வருமா என்று பல நாட்கள் காத்து கொண்டிருந்தது என்பது பலருக்கும் தெரிந்த ரகசியம். அது ஒன்றும் பெரிய மூடுமந்திரம் அல்ல, எல்லோருக்கும் தெரியும். என்னை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்தினுடைய சில நிர்வாகிகளோடு நான் தனிப்பட்ட முறையிலும் சரி, பத்திரிகையாளராக பணியாற்றுகிற முறையிலும் சரி, நான் தொடர்பு கொண்டு பேசிய போது அதிமுக தரப்பிலிருந்து எங்களுக்கு தூது வந்தது உண்மை என்று கூறினார்கள். நாங்கள் எங்களுடைய தலைவர் இப்போது எந்த முடிவும் எடுக்கப் போவதில்லை, டிசம்பர் மாதத்திற்கு மேல்தான் கூட்டணி பற்றி அவர் டிசம்பர் மாத வாக்கில் தான் முடிவெடுப்பார் என்று என்னிடத்திலே தெரிவித்தார்கள். ஆகவே சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று திரும்பி வந்த நரியைப் போல விஜய்க்காக காத்திருப்பதில் பலனில்லை என்ற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி இப்போது வந்திருக்கக்கூடும். பாரதிய ஜனதா என்பது இன்றைக்கு தமிழகத்தில் வளர்ந்து வருகிற சக்தி. ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதாவை ஒதுக்கிவிட்டு அதிமுகவால் முடியாது. நீங்கள் வெறுமனே பாமக, தேமுதிக வருமா என்று தெரியாது, அவர்களுக்கு ராஜ்யசபா சீட்டு தருகிறேன் என்று ஏமாற்றி விட்டார். இப்போது தேமுதிக திமுகவோடு தொடர்பு எல்லைக்குள் இருக்கிறது என்ற தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஒரு நெருக்கடியில் சிக்கி இருப்பது அதிமுக தானே தவிர பாஜக அல்ல. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், கூட்டணி வேண்டுமென்றால் விட்டு கொடுத்து செயல்பட வேண்டிய நிலையில் இருப்பவர் எடப்பாடி பழனிசாமி. பாரதிய ஜனதாவுக்கும் திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருப்பது உண்மை, ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருப்பது உண்மை. ஆனால் அதற்காக பாஜக இறங்கி போகாது, தன்னுடைய நிலையை தாழ்த்தி கொள்ளாது. ஆகவே திரு எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி விஜயத்திற்கு பிறகு அவர் அளிக்கப் போகிற பேட்டி தான் பல புதிர்களுக்கு விடையாக இருக்கும் என்பது என்னுடைய பார்வை. ஓகே சார், இப்போ சமீபத்தில் திருச்சியில் ஒரு மாநாடு நடத்தியிருந்தாங்க பாஜக சார்பாக. அண்ணாமலை அவர்கள் தலைமையில் நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாமே கலந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க 2 பேருமே தம்பி அண்ணாமலை நீங்கள் தலைமையேற்க வாங்க அப்படிங்கிற மாதிரி தமிழிசை எல்லாமே பேசியிருந்தாங்க. இந்த மாநாடு எப்படி எழுச்சியாக இருக்கா பாஜக பொறுத்த வரைக்கும்? தமிழக பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு வலிமையோடு இருக்கிறது என்று
திருச்சியிலே அவர்கள் நடத்திய மும்மொழிக்கு ஆதரவாக நடத்திய அந்த கூட்டம் என்பது நிரூபித்திருக்கிறது. சொல்லப்போனால் ஒரு மாவட்ட அளவில் நடத்தப்பட்ட, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சி நகரை இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா தொண்டர்கள் மட்டுமே கலந்து கொண்ட ஒரு கூட்டம். திருச்சி கொஞ்சம் சொல்லப்போனால் பார்டரில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை தஞ்சாவூரை சேர்ந்த சில பகுதிகள், பார்டரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், அந்த மாவட்டமே அல்ல, திடல் நிரம்பி வழிந்தது என்று எனக்கு செய்தியாளர்கள் சொன்னார்கள், நண்பர்கள் சொன்னார்கள். அப்படி மிகப்பெரிய எழுச்சியோடு நடைபெற்றிருக்கக்கூடிய கூட்டம். இவர்களெல்லாம் அதிகார பலத்தை வைத்து ஆண்ட கட்சிகள், ஆளுகின்ற கட்சி, இவர்களெல்லாம் அதிகார பலத்தை வைத்து பணம் சாராயம் கொடுத்து கூடுகிற கூட்டத்தை அப்படி பெரிய செலவு இல்லாமல் குட்டி காட்டியிருக்கிறார்கள், தங்கள் பலத்தை காட்டியிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர்ந்து வருகிற ஒரு மாபெரும் இயக்கம், அலட்சியப்படுத்த முடியாத ஒரு கட்சி, சக்தி என்பதை நிரூபிக்கிற வகையிலே திருச்சியில் நடைபெற்ற கூட்டம் என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதிலே அண்ணாமலை அவர்களுக்கு தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எழுச்சியும் வரவேற்பும் அங்கே வெளிப்பட்டது. ஆகவே டாக்டர் தமிழிசை போன்றவர்கள் கூறியது என்பதை ஒரு பெருந்தன்மையான வரவேற்பு அல்லது பார்வை என்று தான் நான் பார்க்கிறேன். தம்பி வாருங்கள், தலைமையேற்க வாருங்கள், வழி நடத்துங்கள் என்று கூறியது பெருமையோடு அவர் தன்னுடைய நிலை. என்ன அர்த்தம்னு சொல்ல வரீங்க சார்? இல்லை, அப்படி அல்ல. திரு அண்ணாமலை தான் இன்றைக்கு பாரதிய ஜனதாவை வலிமையோடு மக்களிடம் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய கரத்தை பலப்படுத்துவதற்கு அவர் முன் வந்திருக்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன். தமிழக பாரதிய ஜனதா கட்சி, நான் நீண்ட நாளாக சொல்லி வருவதைப் போல, தொடக்க காலத்திலிருந்து ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலையிலிருந்து வெவ்வேறு கட்டங்களில் வெவ்வேறு தலைவர்கள் இதை வளர்ப்பதற்கு அரும்பாடுபட்டிருக்கிறார்கள். ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்களாகட்டும், திரு லகனகிருஷ்ணன் அவர்களாகட்டும், திரு பொன் ராதாகிருஷ்ணன், திரு சிபி ராதாகிருஷ்ணன், இப்படி பல பேர், திருமதி டாக்டர் தமிழிசை அவர்கள், அதாவது அவருடைய முழக்கம் என்பது மிக பிரபலமானது. சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும் என்று அவருடைய முழக்கம் என்பது பிரபலமான முழக்கம். ஆகவே பல தலைவர்கள், திரு முருகன் உருவம் உட்பட பல தலைவர்கள் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு, KN லக்ஷ்மணன், பொன் விஜயராகவலு, இப்படி பல தலைவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே பார்க்க போனால் இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய, பொதுமக்களை கவரக்கூடிய, எழுச்சிமிக்க வகையில் செயல்படுகிறவராக, ஆளுங்கட்சிக்கு அஞ்சாமல் துணிச்சலாக கருத்துக்களை முன்வைக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அதை இவர்கள் உணர்ந்து அவருக்கு ஒத்துழைப்பு தர வேண்டிய தலைவர்கள் அதை உணர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த வரவேற்பை அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். தொண்டர்களிடத்தை அவருக்கு இருக்கக்கூடிய வரவேற்பை அங்கீகரித்திருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். அந்த கூட்டம் தமிழகத்தில் பாஜகவின் வலிமையை பறைசாற்றி இருக்கக்கூடிய கூட்டம். திருச்சியிலே நடந்ததற்கே இப்படி என்றால், மதுரையிலோ கோவையிலோ ஒரு மாநில மாநாடை பாஜக நடத்தினால் நிச்சயமாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சவால் விடுகிற அளவுக்கு, மூன்றாவது நிலையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சி என்பதை மெய்ப்பிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி செயலிழந்து போய் திமுகவுக்கு சேவகம் செய்கிற ஒரு கட்சியாக மாறிவிட்ட நிலையில் காங்கிரஸால் இப்படி ஒரு கூட்டத்தை காட்டவே முடியாது. ஏனென்றால் நீங்கள் திமுகவுக்கு பல்லக்கு தூக்கிகளாகிவிட்டீர்கள். தமிழக காங்கிரஸ் என்பது திமுகவின் கிளை அமைப்பாகிவிட்டது. ஆகவே மூன்றாவது இடத்திற்கு வந்திருக்க வேண்டிய காங்கிரஸ் இன்றைக்கு 5வது இடமோ 6வது இடத்திலோ இருக்கிறது. அந்த பரிதாப நிலைக்கு சென்று விட்டது. ஒரு தேசிய கட்சியின் அவலம் என்று நான் பார்க்கிறேன். அந்த நிலையில் இன்னொரு தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் மிக வலிமையாக கால் ஊன்றுவது தமிழகத்திற்கு நல்லது. தேசிய சக்திகள் வளர்வது தமிழகத்திற்கு நல்லது. அந்த வகையில் பாரதிய ஜனதாவின் வளர்ச்சி தமிழகத்திற்கு பயனளிக்கக்கூடியது என்று நான் பார்க்கிறேன். இப்போ சார், சமீபத்தில் வானதி சீனிவாசன் அவர்கள் சொன்னது என்னென்னா, கூட்டணி தொடர்பாக இந்த டெல்லி பயணம் இருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படி இருந்தால் தலைமை என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் கேட்டுப்போம் அப்படிங்கிற மாதிரி பதில் வச்சுருக்காங்க. நீங்கள் நிச்சயமாக இது குறித்து முடிவெடுக்க வேண்டியவர்கள் அகில இந்திய பாஜக தலைமை தான். அந்த முடிவை தமிழக பாஜக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில்தான் இருக்கிறது. ஆனால் எந்த டேர்ம்ஸில் அந்த கூட்டணி அமையப் போகிறது என்பதைத்தான் பாரதிய ஜனதாவை ஆதரிக்கக்கூடியவர்கள் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதாவுக்கு கௌரவமான அங்கீகாரம், அதன் வலிமைக்கேற்ற அங்கீகாரம் அந்த கூட்டணியில் கிடைத்தால் அந்த அணியில் இடம்பெறுவது நல்லது. பாஜக தன் சக்தியை உணராமல் அந்த கூட்டணிக்குள் பயணிக்குமானால் அது பாஜக கஷ்டப்பட்டு அந்த அண்ணாமலை எடுத்த முயற்சிகள் விரயமாகிவிடும்.
ஆகவே அப்படி ஒரு கூட்டணி உருவானால் அது பாஜகவின் டேர்ம்ஸில் அமைவதுதான் பாஜகவுக்கு நல்லது. ஓகே, அந்த டேர்ம்ஸுங்கிறது சார் விஜய் வந்து அழைச்சாரு சொன்னீங்க. விஜய்க்கே வந்து இப்போ 30 சீட்டு 40 சீட்டு அப்படிங்கிற பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அதிமுகவை அலட்சியப்படுத்தி விட்டார். இவர்கள் தான் 30-40 என்று பேசினார்கள். விஜய் உங்களோடு நான் கூட்டணி என்று சொன்னேனா, தேர்தலின் போது பார்த்துக் கொள்ளலாம் என்று இங்கே இருந்து போன தூதுவர்களுக்கு சொல்லி அனுப்பிவிட்டார். அவர் கூட சந்திக்கவில்லை. அவருடைய மாமா தான் பதில் கூறி அனுப்பினார் என்று நான் கேள்விப்படுகிறேன். விஜய் 90-100 இடங்களை எதிர்பார்க்கிறார் அதிமுகவிடம் என்று எனக்கு தகவல். ஆகவே அதெல்லாம் கூட்டணி என்று வருவதாக இருந்தால் அவர் அதை இப்போது சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். பிரசாந்த் கிஷோர் தந்தி டிவி கழித்த பேட்டியிலே இதை போட்டு உடைத்து விட்டார். விஜய் இப்போது முடிவெடுக்க மாட்டார் என்பதை வெளிப்படுத்தி விட்டார். அதன் பிறகு நான் 1-2 முக்கிய நிர்வாகிகளிடம் பேசினேன் என்று உங்களிடத்திலே சொன்னேன். அதிகாரபூர்வமான நிர்வாகிகள், பிரசாந்த் கிஷோர் ஆலோசகர், அந்த நிர்வாகிகளும் இப்போது முடிவில்லை என்று கூறுகிறார்கள். முடிவில்லை என்பதோடு கூட்டணி ஆட்சி என்பதில் நாங்கள் உறுதியாக இருப்போம், சமபலத்தோடு களத்தில் இறங்குவோம் என்கிறார்கள். சமபலம் என்றால் என்ன என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அதாவது பாதிக்கு 10 சீட்டு 100 சீட்டு அதிகமான தொகுதிகளை, மிக அதிகமான தொகுதிகளை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ முதலமைச்சர் அவர்கள் வந்து சமீபத்தில் பிற மாநில முதல்வர்கள் எல்லாமே சேர்ந்து தொகுதி மறுசீரமைப்புக்கு ஒரு சென்னையில் ஒரு மீட்டிங் நடத்துனாங்க. அடுத்து ஹைதராபாத்தில் நடத்த போகிறதா ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த விஷயம் எப்படி பார்க்குறீங்க சார்? தொகுதி மறுசீரமைப்பு என்பது இன்னும் ஆரம்ப நிலையிலேயே இல்லை. அந்த திட்டம் என்பது எந்த அடிப்படையில் அமையப் போகிறது என்பதை இன்னும் முடிவே செய்யவில்லை. பாராளுமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்யப்பட வேண்டும். அதற்கு முன் கலந்தாலோசனை நடைபெறும். இதெல்லாம் நடக்குவதற்கு முன்பாகவே எங்கள் தொகுதியை குறைக்கப் போகிறார்கள் என்று முதலமைச்சர் கச்சேரியை ஆரம்பித்து விட்டார். அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, முக்கியமான பிரச்சனைகளை திசை திருப்புகிற முயற்சி. இவர் என்ன வெளிமாநில முதலமைச்சர்லாம் கூட்டு வந்து நியான் போர்டு வச்சுட்டார். ஏர்போர்ட்லேருந்து வரிசையாக விளக்கொலியோடு அந்த தலைவர்கள் படம்லாம் வச்சுட்டார். யாருன்னே மக்களுக்கு தெரியல. இதெல்லாம் யார் படம் பார்த்துட்டீர்னு ஸ்டாலின் படத்தை தவிர ஒருத்தர் படத்தையும் யார் அடையாளம்னு தெரியல. அப்படிப்பட்ட தலைவர்கள் படத்தெல்லாம் வச்சுட்டார். வச்சு நியான் போர்டில் அது லட்சக்கணக்கில் செலவு. அதை தவிர இவங்க ஹோட்டலில் கூடி இங்கே என்னென்ன டிஃபன் ஐட்டம், ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்ல ஐட்டமோ அது சாப்பிட்டாங்க. இப்போ இனிமேல் பெங்களூரில் என்ன நல்ல ஸ்நாக்ஸு, ஹைதராபாத்தில் என்ன நல்ல ஸ்நாக்ஸு, பீகாரில் என்ன, ஹிந்தி அந்த மாநிலத்தில் என்ன நல்ல ஐட்டம்லாம் போடுவாங்க இப்படின்னு அங்கங்கே போய் டிஃபன் சாப்பிடலாமே தவிர சேர்ந்து மோடி இதனால் ஒரு பலன் கிடையாது. பிரதமரை பார்த்தா என்ன சொல்லுவார், இன்னும் நாங்கள் அதை பற்றி முடிவே வரல, அதுக்குள்ளே ஏன் வந்தீங்கன்னு தான் கேட்பார். மத்திய அமைச்சர் அமித்ஷா தான் சொல்லிட்டார்ல, தமிழ்நாட்டினுடைய தொகுதி குறையாது. மோடிக்கு எதிரான குழு தானே அவங்க ஆரம்பிக்கிறாங்க. மோடிக்கு எதிராக பல முயற்சிகள்ல இதுவும் ஒன்று. இப்போ மும்மொழி கொள்கைன்னு ஒரு டிராமா நடத்திட்டு இருக்காரு முதலமைச்சர். இருமொழி தான், பணமே வேணாம். இன்னைக்கு சட்டசபையில் கூட பேசியிருக்காரு. இருமொழி தான் எங்கள் கொள்கை, மானம்தான் முக்கியம், இனம்தான் முக்கியம், பணம் முக்கியம் அல்லன்றாரு. அப்புறம் ஏன் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க தான் அந்த நிதி இல்லாமையே சமாளிக்க முடியுமே உங்க கவர்மெண்டால. ஏன் புலம்புறீங்க? பொழுது விடிஞ்சா ஏன் புலம்புறீங்க? உங்க மொழி கொள்கையை கட்டிக்கிட்டு நீங்க அழுங்க. உங்களை யாரும் இந்தி திணிக்கலையே, திரும்ப திரும்ப சொல்லிட்டாங்க. மும்மொழி என்பது இந்தி அல்ல. மூன்றாவது மொழி என்பது எந்த இந்திய மொழி வேண்டுமானாலும் விரும்பி ஏற்றால் கற்கலாம். இதை தெளிவுபடுத்திட்டாங்க. இரண்டாவது இன்னொரு விஷயத்தையும் மத்திய அரசு தெளிவுபடுத்திச்சு. என்ன? அதை ஏற்றுக்கொண்டால்தான், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் அதற்கான நிதி. சார், ஒரு திட்டத்துக்கு நிதி ஒதுக்குறோம், திமுக இருங்க, ஒரு திட்டத்துக்கு நிதி ஒதுக்குறோம். அந்த திட்டத்தை ஏற்றுக்கிட்டா தானே நிதி கொடுப்பாங்க. ஏற்றுக்கல எனக்கு நிதி மட்டும் கொடுக்கணும், எதுக்கு? கமிஷன் அடிக்கவா? எதுக்கு கொடுப்பாங்க? எதுக்கு உங்களுக்கு நிதி கொடுக்கணும்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை திசை திருப்பதற்காக ஒரே நாளில் 7 இடங்களில் சங்கிலி பறிப்பு நடந்திருக்கிறது. இன்னமும் பாலியல் அத்துமீறல்கள் சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பேப்பரை திறந்தா கொலை கொள்ளை என்று செய்திகள் வராத நாளே இல்லை. இதிலிருந்தெல்லாம், இத்தகைய பிரச்சனைகளிலிருந்து மக்களினுடைய கவனத்தை திசை திருப்ப இந்த பயாஸ்கோப் காட்டுவான். ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் உள்ள நம்ம தலையை வச்சுட்டு அது உள்ள பாருங்க படம் ஓடுதுன்னு சும்மா ஒவ்வொரு கிளிப்பிங்காக நவரும். நான் பாரு பயாஸ்கோப் பாருங்க, அந்த மாதிரி முதலமைச்சர் காட்டிக்கிட்டு இருக்காரு. அதை பாருங்க, டெல்லி தலைவர் வர்றாங்க, தெலுங்கானா முதல்வர் வராரு, இவர் வராரு அப்படின்னு இந்த கதையை ஓட்டிகிட்டு இருக்காரு. தவிர இங்கே என்னங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. அமலாக்கத்துறை டாஸ்மாகில் ரைடு நடத்தியிருக்க, இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்க, பெரும் ஊழல் நடந்திருக்கேன்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றாரு. சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்கேன்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றாரு. அது ஈடி தானே சார் பதில் சொல்லணும். ஒரு அறிக்கை தானே விட்டுருக்காங்க. அதை வந்ததே தப்பு, சோதனையை நடத்துனதே தப்புன்னு ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இதை மாதிரி ஒரு விசித்திரம் கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடி என்ன வசனம் சொல்லுவாங்க? மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லைன்ற வசனம் ஒன்று பிரபலமான வசனம் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த வசனத்தை இப்போ விட்டாங்க.
வழக்கே நடத்தாதேன்றாங்க. இப்போ போகிற போக்கில் பார்த்தா என்ன போடுவாங்க போல இருக்கு, சட்டசபையில் தான் என்ன தீர்மானம் போடலான்னு இவங்களுக்கு ஒரு விதி விவஸ்தையே எல்லாம் ஆகிப்போச்சு. இவங்களுக்கு சம்மந்தம் இருக்கோ அதிகாரம் இருக்கோ இல்லையோ ஒரு தீர்மானத்தை போட்டால் ஜனங்களை ஏமாத்திடலாம்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி போகிற போக்கில் சட்டசபையில் ஒரு தீர்மானம் விரைவில் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பதவியில் இருக்கக்கூடிய மாநில அமைச்சர்கள் வீட்டில் வருமான வரி சோதனை நடத்தக்கூடாது என்று இந்த சட்டமன்றம் தீர்மானம் போடுகிறது. பதவியில் இருக்கிற மாநில மந்திரிகள் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தக்கூடாது, அவர்கள் வீட்டிலோ அவர்களுக்கு நெருக்கமானவர் இடங்களிலோ நடத்தக்கூடாது என்று இந்த மன்றம் தீர்மானிக்கிறது. போட்டு அனுப்புங்க, வேஸ்ட்டு. போட்டால் காலனாவுக்கு பிரயோஜனம் இருக்காது இந்த தீர்மானம். அந்த மாதிரி தான் அமலாக்கத்துறை சோதனை நடத்தினது தப்பு, ஆஃபீஸ் ஹவர்ஸில் பண்ணது தப்பு, அவங்கள உட்கார வச்சுட்டாங்க, 6 மணிக்கு மேலே உட்கார வச்சுட்டாங்க. இதை ஒரு கோர்ட்டில் போய் ஒரு பெட்டிஷனாக போடுறாங்க. ஏன் நடத்தினா நடத்திட்டு போயிட்டுமே, அப்போ ஏதோ மர்மம் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வாங்குகிற டிரான்சாக்ஷன்ஸில் கொள்முதல் பண்ணுற பாட்டிலில் ஃபேவரபிள் இது இருக்குது, டெண்டரில் தப்பு நடக்குது, சரக்கு வாகன ஒப்பந்தத்தில் தப்பு இருக்குது, இதையெல்லாம் நாங்கள் கண்டறிந்திருக்கிறோம் என்று அமலாக்கத்துறை தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. வழக்கு நீதிமன்றத்திற்கு போகும்போது தான் முழு விவரங்கள் தெரிய வரும். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இத்தகைய பிரச்சனைகளிலிருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்புகிற முயற்சியில் இந்த மாநில அரசாங்கம் ஈடுபடுகிறது. அதற்காகத்தான் சம்பந்தம் இல்லாமல் தொகுதி மறுவரை என்று இன்னும் ஆரம்பிக்காத விஷயத்தையே பெரிதுபடுத்தி கொண்டிருப்பது. மும்மொழி, பணமே வானான்ட்டீங்க, கம்முன்னு இருக்க வேண்டியதானே, உங்களுக்கு தான் பணம் வேணாமே, இருமொழி வச்சு வண்டியை ஓட்டுங்க. உங்கள் கட்சிக்காரங்க நடத்துகிற ஸ்கூல்லலாம் ஹிந்தி இருக்கும், ஃப்ரெஞ்சு இருக்கும், ஜனங்களை ஏமாற்றிட்டு இருக்கீங்க. அதை தான் அண்ணாமலை போட்டு வெளுத்துட்டாரு. பல பேர் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பேசுகிறான். திமுக முக்கிய பிரமுகர்கள் நடத்துகிற பள்ளியில் வெறும் தாய்மொழி வழி கல்வி தான் நடத்தணும்னு சொல்லுங்களேன், உங்கள் தாய்மொழி பற்ற பாராட்டலாம். எவனும் சேர மாட்டான், கல்லா கட்ட முடியாது. நீங்கள் கல்லா கட்டணும்னா ஹிந்தி வேணும், ஃப்ரெஞ்சு வேணும், ஜெர்மன் வேணும். ஏன்னா அப்போ தான் உங்கள் குடும்பத்துக்கு பணம் குவியும் திமுக பிரமுகர்களுக்கு. ஆனால் ஊரில் இருக்கிற பிள்ளைங்க வெறும் தமிழ் இங்கிலீஷும் படித்தா போதும் எங்களுக்கு அப்படின்றீங்க. சார், இந்த 2 பிரச்சனை சார், ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகுது, இந்த பக்கம் இருமொழி கொள்கை அப்படிங்கிற ட்ரெண்ட் ஆகுது. இந்த 2 விஷயத்தை வச்சு கையில் வச்சு திமுக எதை சாதிக்க நினைக்கிறாங்க? ஒன்றும் சாதிக்க நினைக்கல. மத்திய பாஜக அரசுக்கு எதிர்ப்புணர்வை ஊதி பெரிதாக்க வேண்டும். பாஜக மீது தேர்தலின் போது இருந்த அதிருப்தி அல்லது பாஜகவுக்கு எதிர்ப்புணர்வை இவர்கள் கட்டமைத்திருக்கிறார்கள். அதை இன்னும் ஊதி பெரிதாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஏற்கனவே இவர்கள் பாஜக எதிர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக பிசுபிசுத்துக் கொண்டிருப்பதன் அடையாளம் தான் பாஜக கூட்டணி வாங்கிய 18% வாக்கு. அது ஒரு அலட்சியப்படுத்த முடியாத வாக்கு. 4% பாஜகவுக்கு மட்டுமே இருந்த வாக்கு இன்றைக்கு 11% வந்திருக்கிறது, மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மோடி எதிர்ப்புணர்வு, உங்கள் டெல்லி தலைவர்கள், பேர் தெரியாத ஊர் தெரியாத பேர் தெரியாத தலைவர்கள்லாம் கூட்டு வந்து சென்னையில் கூட்டம் நடத்துறீங்களே, அவங்கள்லாம் ஓரளவு தெரிஞ்சவர், அதில் தெரிஞ்ச முகம் ராகுல் காந்தி தான். அந்த ராகுல் காந்தி ஊராக போய் பிரச்சாரம் பண்ணியும் எடுபடாமல் வேஸ்ட் லக்கேஜ் ஆகி ஜனங்க 3வது முறையாக பிரதமர் மோடியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ராகுல் காந்தி மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். உங்களால் முன்னிறுத்தப்பட்ட ராகுல் காந்தி மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். மற்றவங்களாம் இன்னும் பேர் தெரியாதவங்க. நீங்கள் இன்னும் 10 தலைவரை கூட்டு வந்தாலும் மோடியினுடைய செல்வாக்கை உங்களால் சீண்ட முடியாது, அசைக்க முடியாது. உங்கள் நேரத்துக்கும் நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி.